ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தாலே உங்களுக்கு தெரியுங்க. ஆமாங்க, எல்லாருக்குமே ஸ்கூல் ஓப்பன் ஆகிடுச்சிங்க. என் பையனுக்கு பார்த்தீங்கன்னா 13ஆம் தேதி தான் ஸ்கூல் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ காலையிலே அவனை எழுப்பி ட்ரெஸ்லாம் அயன் பண்ணிவிட்டு குளிக்க வச்சுட்டு அவனுக்கான டிஃபனாக ரெடி பண்ணிட்டேங்க. அவனுக்கு ஷூலேருந்து சாக்ஸ்லேருந்து பெல்ட்லேருந்து எல்லாமே நம்ம தான் போட்டு விடணும். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் அவனுக்கு எல்லாமே ரெடியாக ஒரு நாள் நைட்டே நான் எல்லாமே எடுத்து வச்சுட்டேன். ஏன்னா காலையில் எழுந்திரிச்சு தேடுற மாதிரி இருக்கக்கூடாதுன்ட்டு. ஸோ சாக்ஸு ட்ரெஸ்ஸு எல்லாமே எடுத்து வச்சுட்டேன். ஸோ காலையில் அயன் பண்ணி அவனுக்கு போட்டு விட்டுட்டேங்க. ஸோ எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு அவனுக்கு ஹாஃப் டே தான் ஸ்கூல் சொல்லியிருந்தாங்க. அதனால் ஸ்நாக்ஸ் மட்டும் கொடுத்து அமிச்சேங்க. வாழைப்பழம் தான் கொடுத்து அமிச்சேன், ஸ்நாக்ஸ் மட்டும். காலையில் டிஃபன் பார்த்தீங்கன்னா அவனுக்கு சப்பாத்தி தான் கொடுத்தேன். சப்பாத்தி கால் தாங்க சாப்பிட்டாரு. அவனால் சாப்பிடவே முடியல, 2 வாய்க்கு மேலே சாப்பிடவே இல்லை. ஸோ ஒரு வழியாக லஞ்ச் பேக் எல்லாத்தையும் மாற்றிட்டு 2 பேரும் நாங்கள் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டோங்க. என் பையனுக்கும் ஒரே சந்தோஷங்க ஸ்கூல் போகிறதுல, எனக்குமே ஒரே சந்தோஷம். ஸோ 2 மாதம் கழித்து மறுபடியும் ஸ்கூலுக்கு கொண்டு போய் விடுறதுல. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா கிளம்பியாச்சு. நான் ஸ்கூலில் விட்டுட்டேன். பையன் பாய் சொல்லிட்டு கிளம்பிட்டாருங்க. ஸோ காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு 8:30 அளவுக்கு ஸ்கூல் ரீச் ஆகிட்டாரு. ஸோ ஈவினிங் ஹாஃப் டே தான் சொல்லியிருந்தாங்க. என் பையனை ஸ்கூலில் விட்டதோட டேரெக்டாக நான் வீட்டுக்கு வந்துட்டேங்க. என் பாப்பாவுக்கு அடுத்த வாரம் தான் ஸ்கூலு. ஸோ இவருக்கு 12:30க்கு ஸ்கூல் முடிஞ்சிருச்சு. நான் மறுபடியும் பார்த்தீங்கன்னா அவனை பிக்கப் பண்ண போயிருந்தேன். ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா இது ஃப்ரண்ட் கேட், அது பேக் கேட்டுங்க. காலையில் பேக் கேட் வழியாக தான் போயிருந்தேன். அங்கே தான் வண்டியை அலோவ் பண்ணுவாங்க. ஸோ இது ஃப்ரண்ட் கேட்டுங்க. ஸோ இங்கே வெல்கம் பேக்னு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சேர் அப் பண்ணுற மாதிரி பலூன்ஸ்லாம் டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ ஒரு வழியாக நாங்கள் பசங்களை பிக் பண்ணுறதுக்கு போயிட்டோங்க. பேரண்ட்ஸ் நாங்கள் எல்லாருமே இந்த சைடு வெயிட் பண்ணிட்டு இருந்தோங்க. ஸோ அந்த சைடு பார்க்கிங்லேயும் சில பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. பசங்க பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிளாஸாக லைனில் நிற்பாங்க. ஸோ பேரண்ட்ஸ் வந்த அப்புறம் அவங்க அலோவ் பண்ணுவாங்க. இல்லைனா வேன், ஆட்டோ அந்த மாதிரி அவங்க பர்சன்ஸ் வந்தால் கரெக்டாக ஆளை பார்த்து அனுப்புவாங்க. ஸோ அந்த அளவுக்கு நல்ல சேஃப்டியாக தாங்க இங்கே பார்த்துப்பாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பேரண்ட்ஸும் 1 by 1 பசங்களை கூட்டிகிட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நானும் போய் என் பையனை பார்த்து கூட்டிகிட்டு வர போயிட்டேங்க. ஸோ இந்த vlog பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஃபுல் டே சூப்பராகவே போச்சுங்க. இன்றைக்கி ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல் ஓப்பன் பண்ணது எங்களுக்கும் ஹாப்பியாக இருந்தது, அதே அளவுக்கு பசங்களுக்கும் ஹாப்பியாக இருந்தது. ஸோ இதே மாதிரி இன்னொரு vlogல உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.